نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وآله وسلم تسليما كثيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الناس من يشتري لهو الحديث ليضل عن سبيل الله بغير علم ويتخذها هزوا أولئك لهم عذاب مهين إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم الغناء ينبت النفاق في القلب كما ينبت الماء الزرع أو صدق رسول الله صلى الله عليه وسلم. சகல புகழும் புகழ்ச்சியும் இந்த வஜகத்தை உலகத்தை தனித்து படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவலனாய் அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தையும் கருணையும் சலாமையும் ஈடேற்றும் இந்த வஜகத்துக்கு இறுதியாக வந்துள்ள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் அவர்களை அணுகும் சஹாபாக்கள் தொட்டு பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தாபிஈன்கள் கியாமத் நாள் பரியந்தம் தோன்றி மறை எடுக்கும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று சாட்சி சொன்னதன் பின்னால் செய்யுள் ஐயாம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இந்த கண்ணியமான முக்கியமான உன்னதமான நாளிலே தன்னுடைய இதர வேலை வெற்றிகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவருடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக வேண்டி அவருடைய மாளிகை வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, இந்த கம்மியான வாழ்க்கையில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன் சுன்னாவின் மூலமாக என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவற்றை முழுமையாக எடுத்து நடந்து கொள்ளுமாறும் இவற்றை விட்டும் விலகி தவிர்த்து ஒதுக்கி தூரமாக நடந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவற்றை விட்டும் முற்று முழுதாக விலகி தவிர்த்து ஒதுக்கி தூரமாக நடந்து கொள்ளுமாறு அடியனாகிய எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசீயத்தின் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியமான மேலான பெரியவர்களே, அன்பான நண்பர்களே, வாலிபர்களே, சகோதரர்களே, உண்மையில் நாம் ஒரு சோதனையான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் உலகளாவிய ரீதியில் நாடளாவிய ரீதியில் ஒரு சோதனை முடிந்துவிட்டது என்று எதிர்பார்க்கும் பொழுது இன்னும் பல சோதனைகள் அடுக்கடுக்காக எங்களை நோக்கி சரமாரியாக வந்து கொண்டிருப்பதை பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் நன்கு விளங்கி வைத்துத்தான் இருக்கிறோம். உண்மையில் இதற்குண்டான அடிப்படை காரணத்தையும் நாம் விளங்கித்தான் வைத்திருக்கிறோம். உண்மையில் சாதாரண ஒரு சிறிய பிள்ளையை பிடித்து கேட்டாலும் சாதாரணமாக இலகுவாக அந்த குழந்தையும் பதில் சொல்லும். மனிதர்களாகிய நாம் எங்களுடைய கரங்களால் தேடிக்கொண்டவைகள் தான் இந்த பெரிய சோதனைகளுக்கும் காரணம் என்பதை சிறிய குழந்தை கூட இலகுவாக சொல்லிவிடும். அந்த அளவுக்கு நாம் திட்ட தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறோம். குர்ஆன் சுன்னாவுடைய சாரம்சமும் இதுதான். உலகில அல்லாஹு தஆலாவுடைய ஒரு நியதி இருக்கிறது. நன்மைகளை விடவும் பாவங்கள் தலை விரித்தாடும் என்றிருந்தால் அல்லாஹு தஆலா காலத்துக்கு ஏற்ப அந்தந்த சமுதாயங்களை அந்த காலத்தில் அந்த காலத்துக்கு ஏற்ப அல்லாஹ் சோதித்திருக்கிறான். அவனுடைய தண்டனையை இறக்கி இருக்கிறான். இது குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய உண்மை. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, ஆனால் பாவங்கள் என்று வந்தாலே அல்லாஹ்வுடைய சோதனை தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. ஆனால் இன்று நாம்
பார்க்கிறோம், இந்த அனைத்து பாவங்களையும் உண்டாக்கக்கூடிய ஒரு பயங்கரமான பாவம் எங்களுடைய சமூகத்தில் அது அப்படியே குடிகொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சகோதரர்களே, அன்பானவர்களே, வாலிபர்களே, அதுதான் இந்த பாட்டும் இந்த படங்களும் இந்த சீரியல்களும். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, உண்மையில் குர்ஆனுடைய ஒரு பகுதி இருக்கிறது. குர்ஆனுக்கு நேர் மாற்றமாக உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த சங்கீதம் என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. குர்ஆன் அதனுடைய தன்மை வேறு. இந்த குர்ஆனை விட்டு மக்களை தூரமாக்குவதற்காக வேண்டி குர்ஆன் பக்கம் சாரை சாரையாக திசை திரும்ப கொண்டிருந்த அந்த மதீனா வாசிகளை திசை திருப்புவதற்காக வேண்டி குறைஷி காஃபிர்கள் போட்ட திட்டங்களில் ஒன்றுதான் இந்த சங்கீதம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, வலீத் இப்னு முகைரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த கொடிய காஃபிர், அவன் பார்த்தான் மதீனாவில் மக்கள் இந்த குர்ஆனை கேட்டு, இந்த குர்ஆனை படித்து, இந்த குர்ஆனை விளங்கி சாரை சாரையாக இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களை திசை திருப்ப வேண்டும், இந்த மக்களுடைய உள்ளங்களில் இவற்றுடைய மதிப்பை குறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யமன் நாட்டுக்கு போய் தன்னுடைய சொந்த செலவில் அடிமை பெண்களையும் இசைக்கக்கூடிய கருவிகளையும் வாங்கி கொண்டு வந்து இலவசமாக மதீனாவுடைய பஜாரில் இயக்க ஆரம்பித்தான். குர்ஆனின் பக்கம் திசைந்து கொண்டிருந்த மக்களுடைய உள்ளம் அப்படியே காலப்போக்கில் மாற ஆரம்பித்து அதனுடைய மகத்துவம் குறைந்து சங்கீதத்தின் பக்கம் திசை திரும்ப ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான். வமினன் நாஸி மை யஷ்தரி லஹுல் ஹதீஸ். மனிதர்களில் இன்னும் சிலர் இருக்கின்றார்கள். வலீத் இப்னு முகைரா இது போன்ற கொடிய காஃபிர்கள் தன்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து யமன் நாடு இன்னும் பல பகுதிகளுக்கு போய் அழகான குரலிலே சங்கீதம் படிக்கக்கூடிய, பாட்டு படிக்கக்கூடிய பெண்களையும் இசைக்கக்கூடிய கருவிகளையும் வாங்கிக் கொண்டு வருகின்றார்கள். ஏன் தெரியுமா? லியுதில்ல அன் சபீலில்லாஹ். குர்ஆனை விட்டு மக்களை திசை திருப்புவதற்காக, பிகைரி இல்மின், எந்த விதமான அறிவும் இல்லாமல், வயத்தஹிதஹா ஹுஸுவா, மக்கள் காலப்போக்கில் இந்த குர்ஆனை பரிகாசமாக எடுக்க வேண்டும், இதற்காக வேண்டி இந்த வேலையை செய்கின்றார்கள். உலாயிக லஹும் அஸாபுன் முஹீன். இவர்களுக்கு பயங்கரமான நொம்பலகரமான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கருத்துடைய இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அன்பான நண்பர்களே, வாலிபர்களே, அன்பான வயோதிபர்களே, உண்மையில் குர்ஆனுக்கும் இந்த சங்கீதத்துக்கும் ஒன்று கொண்டு முரண்பாடு இருக்கிறது. ஒரு விடயத்தை நாம் நன்றாக விளங்க வேண்டும். எந்தெந்த வீடுகளில் எல்லாம் இந்த டிவி, இந்த பாட்டு, இந்த படங்கள், இந்த சீரியல், இந்த மோசமான கதைகள் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதோ, அங்கு குர்ஆன் சுன்னாவுடைய வாழ்க்கையை ஒருவருக்கும் எதிர்பார்க்க முடியாது. எங்கெங்கெல்லாம் குர்ஆன் சுன்னாவுடைய வாழ்க்கை 100க்கு 100 இருக்கிறதோ, அங்கு இந்த டிவியையோ, இந்த பாடல்களையோ, இந்த படங்களையோ, இந்த சீரியல்களையோ, இந்த கதைகளையோ எங்களுக்கு பார்க்க முடியாது. அல்லாமா இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்களாம், அல் குர்ஆனு பல் கினாஉ லா யஜ்தமிஆனி ஃபீ கல்பி ரஜுலின் வாஹித். இந்த குர்ஆனும் இந்த சங்கீதமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒன்று சேர மாட்டாது. குர்ஆன் இருந்தால் அங்கு சங்கீதம் இருக்க மாட்டாது, அங்கு சங்கீதம் இருந்தால் குர்ஆன் அங்கு இருக்க மாட்டாது. சகோதரர்களே, அன்பானவர்களே, இதை சமகால சில அறிஞர்கள் விளங்கப்படுத்தும் பொழுது சொல்கின்றார்கள்,
வெயிலையும் நிழலையும் போல். வெயில் இருக்கக்கூடிய இடத்தில் அங்கு நிழலை பார்க்க முடியாது. எங்கெங்கெல்லாம் நிழல் இருக்கிறதோ அங்கு யாருக்கும் வெயிலை பார்க்க முடியாது. இப்னு தைமியா சொல்கின்றார்கள், ஏனென்றால் இந்த ரெண்டுக்கும் மத்தியில் ஒன்றுக்கொண்டு முரண்பாடு இருக்கிறது. முரண்பாடு என்றால் இதுக்கு நேர் ஆப்போசிட். குர்ஆன் இருந்தால் அங்கு சங்கீதம், பாட்டு, படங்கள் இருக்க மாட்டாது. எங்கெங்கெல்லாம் இந்த படங்களும் பாட்டும் இந்த சரித்திரங்களும் இருக்கிறதோ அங்கு குர்ஆன் சுன்னாவுடைய வாழ்க்கையை ஒரு பொழுதும் எதிர்பார்க்க முடியாது. சகோதரர்களே, அன்பானவர்களே, அதனால் தான் நாம் சொல்கிறோம், குர்ஆனை பாடமாக்கக்கூடிய அது ஹாஃபிஸ்மார்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் பாட்டு கேட்கக்கூடிய வழக்கம், படம் பார்க்கக்கூடிய பழக்கம், தொடர்ச்சியான சீரியல்கள் பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்தால் குர்ஆன் அங்கு ஒரு பொழுதும் நிற்க மாட்டாது. குர்ஆனை பாடமாக்கியவர்கள் சர்வ சமூகத்தில் மிக அரிதாகவே இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஏன் ஒன்று கொண்டு முரண்பாடு இருக்கிறது. ரெண்டையும் ஒரே இடத்தில் பார்க்க முடியாது. யாருக்காவது சொல்ல முடியுமா, என்னுடைய வீட்டில் 6 மணியிலிருந்து மாலை 6 மணியிலிருந்து இரவுல 3 மணி வரைக்கும் பாட்டு கேட்கிறோம், படங்களும் பார்க்கிறோம், சீரியல்களும் தொடர்ச்சியாக பார்க்கிறோம், ஆனால் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தான் வாழ்கிறோம் என்று சொன்னால், சகோதரர்களே, இது ஒரு பொழுதும் வரலாற்றில் எங்கும் நடக்கவும் இல்லை. இதற்கு பின்னால் வரலாற்றில் ஹிஸ்டரியில் எங்கும் நடைபெறவும் மாட்டாது. சகோதரர்களே, அன்பானவர்களே, குர்ஆனுக்கு நேர் மாற்றமாக உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த சங்கீதம். அதில் ஒரு பொழுதும் யாருக்கும் நலவை பார்க்க முடியாது. உலகத்தில், இந்த யூரோப்ல, இந்த இந்தியா, பங்களாதேஷ், இந்த பாகிஸ்தான், எங்களுடைய இந்த நாடு, இந்த இலங்கையில சினிமாக்கள், அதாவது கொடிகட்டி பறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த சினிமாவை பயன்படுத்தி, இந்த பாட்டுக்களை பயன்படுத்தி, இந்த சீரியல்களின் மூலமாக யாருக்காவது சொல்ல முடியுமா, என்னுடைய குழந்தையுடைய வாழ்க்கையில, என்னுடைய தொழில் ரீதியாக, என்னுடைய ஊர்ல ஏதாவது நலவுகள் ஏற்பட்டிருக்கிறதா என்று யாருக்காவது சொல்ல முடியுமா? ஒரு பொழுதும் சொல்ல முடியாது. ஏன்? இது நலவை ஏற்படுத்த மாட்டாது. இதனுடைய தன்மை வேறு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்-கினாம் யும்பித்துன் நிஃபாக ஃபில் கல்ப். இந்த சங்கீதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நயவஞ்சகத்தன்மையை உண்டுபடுத்தும். கமா யும்பித்துல் மாஉ ஸரஅ, எப்படி தண்ணீர் புற்பூண்டுகளை செழிப்பாக வளரச் செய்யுமோ இதே போன்று இந்த சங்கீதம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில், அது வாலிபர்களாக இருந்தாலும், வயோதிபர்களாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், அவர்களுடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தன்மையை உண்டாக்கும். அதனை தான் இன்று சமூக ரீதியாக நேரடியாக நாம் பார்க்கிறோம். நல்லவர்களை விடவும் சமூகத்தில் முனாஃபிக்கள், நயவஞ்சகர்கள் அதிகமாக நடமாடுகின்றார்கள். இது இந்த பாட்டினுடைய விபரீதம், இந்த படத்தினுடைய விபரீதம், இந்த மோசமான சீரியல்களுடைய விபரீதம். ஆனால் குர்ஆன் வல் குர்ஆன் தொடர்ச்சியாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யும்பித்துல் ஈமான ஃபில் கல்ப். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அந்த ஈமானை வளரச் செய்யும். எப்படி? கமா யும்பித்துல் மாஉ ஸரஅ, எப்படி இந்த தண்ணீர் புற்பூண்டுகளை செழிப்பாக வளர்க்குமோ அதே போல இந்த குர்ஆனை ஒருத்தர் கேட்கிறார், அல்லது குர்ஆனை ஓதுகிறார், அல்லது குர்ஆனை பார்க்கிறார், அவருடைய ஈமான் கூடிக்கொண்டே போகும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, சமூகத்தில் இதுவரைக்கும் இந்த பாட்டோ, இந்த படங்களோ, இந்த சீரியல்களோ
எந்த நலவையும் ஏற்படுத்தவும் இல்லை, இதற்கு பின்னால் ஏற்படுத்தவும் மாட்டார். வலீத் இப்னு அப்துல் மலிக் என்று சொல்லப்படக்கூடிய அரசர், உமையாக்களுடைய ஒரு கலீஃபா. அவர் மக்களுக்கு இவ்வாறான ஒரு பெரிய ஒரு மிம்பரிலிருந்து ஒரு உபதேசம் செய்கிறார். அதில் அவர் விளக்கப்படுத்துகிறார், சங்கீதம் பாட்டு கேட்கக்கூடிய பழக்கம் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் முக்கியமாக 4 தன்மைகள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும். அன்பானவர்களே, மிக நுணுக்கமாக கேட்டுக்கொள்வோம். அவர் சொல்கிறார், ஈயாக்கும் பல்கினா, இந்த சங்கீதத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒரு மனிதனிடத்தில் யாராக இருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த பாட்டு கேட்கக்கூடிய பழக்கம் இருந்தால், மோசமான இச்சையூட்டக்கூடிய இந்த வரிகளை கேட்கக்கூடிய பழக்கம் இருந்தால், யுத்ஹிபுல் ஹயா, முதலாவது இல்லா போறது தெரியுமா? யுத்ஹிபுல் ஹயா, இந்த சங்கீதம் வெட்கத்தை முழுமையாக அவருடைய வாழ்க்கையில் இருந்து கலட்டி எடுக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இதற்குண்டான உதாரணங்களை நான் இந்த இடத்திலிருந்து சொல்லி நீங்க விளங்க வேண்டும் என்ற எந்த விதமான தேவையும் இல்லை. இப்போ ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் இதற்குண்டான பெரிய ஒரு சிந்தனை, ஒரு தசவுர் எங்களுடைய உள்ளத்துக்கு வந்திருக்கு. குடும்பத்தில் பார்த்திருப்போம், பக்கத்து வீட்டில் பார்த்திருப்போம், எங்கட மகனால பார்த்திருப்போம், எங்கட இந்த ஊர்ல பார்த்திருப்போம், எங்கட இந்த ரத்னபுரில பார்த்திருப்போம், எங்களுடைய இலங்கையில பார்த்திருப்போம், பல பகுதிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெட்கமில்லாத வாலிபர்கள், வெட்கமே இல்லாத வாலிப பெண்கள் அரை குறை ஆடையோடு சுற்றுகின்றார்கள் என்றால், சகோதரர்களே, அன்பானவர்களே, வேறொன்றுமல்ல, இரவுல 6 மணியில் இருந்து இரவுல 3 மணிக்கு 4 மணிக்கு படுக்க போகும் வரைக்கும் கேட்கக்கூடிய பாடல்கள், பார்க்கக்கூடிய படங்கள், பார்க்கக்கூடிய சீரியல்கள், பார்க்கக்கூடிய தொடர்ச்சியான கதைகள். சகோதரர்களே, வெட்கம் என்றால் என்ன என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய சமுதாயம் மாறி இருக்கிறது. சகோதரர்களே, அன்பானவர்களே, அதிகமான பெற்றோர் ஆண்ட்ராய்டு போன்களை வாங்கி எங்கட குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு, நாங்க 8 மணியாக கூடிய நேரத்தில் நாங்க மறந்த குடிச்சிட்டு அல்லது நாங்க டயர்ட்ல நாங்க தூங்கிடுறோம். எங்கட குழந்தைகள் சகோதரர்களை இரவுல என்ன செய்யறாங்க? வெட்கமில்லாத செயற்பாடுகள், மோசமான காட்சிகள் பார்க்கக்கூடிய மிக மோசமான செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தகவல் சென்று உலகளாவிய ரீதியில மோசமான காட்சிகளை பார்க்கக்கூடிய பட்டியலில் இலங்கை நாடு 4வது இடத்தை பிடித்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, நாம் யோசிப்போம், எங்களுடைய குழந்தைகளை அவர்களுக்கு படிப்புக்காக வேண்டி தேவை என்ற பெயரிலே, அவர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற பெயரிலே நாம் வாங்கி கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு போன், இந்த மொபைலின் மூலமாக, இந்த லேப்டாப்பின் மூலமாக, இந்த கம்ப்யூட்டரின் மூலமாக எங்கட குழந்தைகளை நாங்களே சகோதரர்களே குளித்தோண்டு புதைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் கசப்பான உண்மை, நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இரண்டாவது சொல்கின்றார்கள், ஈயாக்கும் பல்கினா, இந்த சங்கீதத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஃபஇன்னஹு யஸீது ஃபிஷ்ஷஹுவா, ஒரு மனிதனுடைய இச்சையை தூண்டக்கூடிய ஒன்றுதான் இந்த பாடல். தொடர்ச்சியாக அது யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஈமான்தாரியாக இருந்தாலும், தொடர்ச்சியாக இந்த பாட்டு கேட்கக்கூடிய பழக்கம், இந்த படங்கள் பார்க்கக்கூடிய கதைகள் கேட்கக்கூடிய பழக்கம் இருந்தால் அவருடைய இச்சையை தூண்டக்கூடிய ஒன்றுதான் இந்த பாடல். கண்ணியமான சகோதரர்களே, இதனையும் நாங்க வேற எங்கேயும் போக தேவையில்லை. எங்கட இந்த ஊர்ல, எங்கட வீட்டில
எங்கட மஹல்லால, எங்கட இந்த ரத்னபுரல, எங்கட இந்த இலங்கையில நாங்க நேரடியாக பார்க்கிறோம். எந்த பஸ் வண்டிக்கு ஏறினாலும், எந்த ரயில்வேல ஏறினாலும் சகோதரர்களே, மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய எங்களுடைய வாலிபர்கள், எங்களுடைய வாலிப பெண்கள், சகோதரர்களே, அன்பானவர்களே, இவர்களுக்கு வெட்கம் மானம் இருக்கா என்று நாம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு மானக்கேடான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள் என்றால், இது நாங்கள் இன்றைக்கு இந்த பாட்டின் மூலமாக, இந்த படத்தின் மூலமாக ஏற்பட்ட விளைவு. ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது, இலங்கையில அதிகமாக மியூசிக்கல் ஷோ, பாட்டு கச்சேரிகள் நடைபெறுகிறது. அதில் அதிகமாக கலந்து கொள்ளக்கூடியவர்கள் எங்களுடைய வாலிபர்களும் வாலிப பெண்களும். அது எந்த பகுதியில் மியூசிக்கல் ஷோ நடந்தாலும் அங்கிருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்களுக்கு, சிற்றுண்டி சாலைகளுக்கு, ரூம்ஸ்களுக்கு அதிகமாக அன்றைய நாள் லாபம் கிடைத்திருக்கிறதா, அதிகமாக அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்களா. இந்த மியூசிக்கல் ஷோ நடந்தா அதிகமாக அவர்கள் வருவாய் ஈட்டுகின்றார்கள் என்றால் என்ன சொல்கிறது சகோதரர்களே? அதிகமான மானக்கேடான செயற்பாடுகளும் விபச்சாரமும் நடந்திருக்கிறது. இதுதான் உண்மை. இதை நாம் பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நாம் விளங்கினோமோ, நாம் விளங்காமல் விட்டாலும் சகோதரர்களே, விளங்காததை போல் நாம் நடித்தாலும் இதனை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். மூன்றாவது சொல்கின்றார் இருந்து, தொடர்ச்சியாக இந்த பாட்டு படங்கள் பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்தால் மனிதாபிமான தன்மையை இது தோடுபடியாக ஆக்கிவிடும். சகோதரர்களே, மனிதாபிமானம் என்ற இந்த வார்த்தைக்கு என்னோட வாலிபர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் அதனுடைய அர்த்தம் கூட ஒழுங்காக தெரியாது என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சகோதரர்களே மங்கி போயிருக்கிறது என்றால் இதெல்லாம் இந்த பாட்டினுடைய விபரீதம், இந்த படத்தினுடைய விபரீதம், இந்த சங்கீத தொடர்ச்சியான இந்த கதைகளுடைய விபரீதம். நான்காவதாக சொல்கிறார், இது மதுபானத்திற்கு ஒப்பான ஒரு பாவம். மதுபானம் குடித்தவனும் ஆடுகிறான், பாடுகிறான். பாட்டு கேட்கக்கூடியவனும் நாம் பார்க்கிறோம். பஸ் வண்டிகளில் எங்களுடைய வாலிப பெண்கள் எங்களுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு பாட்டை போடாவிட்டால் அவர்களுக்கு பிரயாணம் செய்ய முடியாது. அவர்களே கொடுத்து பாட்டை போட்டு பஸ் வண்டிகளில் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் மோசமான மானக்கேடான செயற்பாடுகளிலும் ஈடுபட்டுக் கொண்டு பிரயாணம் செய்கின்றார்கள் என்றால் சகோதரர்களே, இது எதனுடைய விபரீதம்? சகோதரர்களே, நன்றாக நாம் யோசிப்போம். ஒன்று வெளியில் நடக்கும், அல்லது நாம் வாங்கி கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் போன்களின் மூலமாக எங்களுடைய வீடுகளிலே அது நடக்கும், நடந்து கொண்டிருக்கும். நாம் விளங்கியோ விளங்காமலோ. ஒரு காலம் இருந்தது, சொல்வார்கள், ஒரு பாவம் செய்ததற்கு நாடு கடக்கும். வெளிநாட்டுக்கு போனாதான் ஒரு பாவத்தை செய்யலாம், அல்லது ஊரை விட்டும் தூரமான ஒரு பிரதேசத்துக்கு வைத்து அதிகமாக பணம் செலவழிச்சா தான் ஒரு பாவத்தை செய்யலாம். அது அந்த காலம். இந்த காலத்துல தன்னுடைய வீட்டில, தன்னுடைய அறையில, தன்னுடைய பெட் ரூம்ல உட்கார்ந்து கொண்டு கதவை அடைத்துக் கொண்டு அங்குமிங்கும் அசையாமல் அழகாக இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் போனை திறந்தா உலகளாவிய ரீதியில நடக்கக்கூடிய பாவங்களையும் பார்த்து அழகாக செய்யக்கூடிய மிக பயங்கரமான ஒரு மோசமான நிலைமை எங்களுடைய இந்த நாட்டில் உருவாகி இருக்கு என்று சொல்றதை விடவும் எங்களுடைய வீடுகளில் உருவாகி இருக்கிறது என்பதை
கசப்பான உண்மையாக நாம் ஏற்றுக்கொள்வோம். அன்பான பெற்றோர்களே, நாம் யோசிப்போம், எங்களுடைய குழந்தைகள் எதை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், எதனை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜெனரேஷனுடைய நிலைமையே இப்படி என்றால் அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? பாவத்தை பாவமாக கருதாமல் செய்யக்கூடிய காலம் இந்த காலமே இப்படி என்றால் அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் பாவத்தை நன்மையாக செய்வார்கள் என்ற கேள்விக்குறி அறிந்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, அதனால நாங்கள் பெற்றோர்கள் யோசிப்போம். 6 மணிக்கு கவலையான செய்திதான். அதிகமான வீடுகள்ல ஒரு 6 மணி ஆனா வீட்டுக்கு முன்னால செட்டியில அந்த பிரமாண்டமான டிவியில அந்த பெரிய டிவி ஒன்றை பொருத்தி பெற்றோர்கள் குழந்தைகளோட சேர்ந்து அடே மோசமான காட்சி போகுது, இதை என்னுடைய குழந்தைகளோடு பார்க்கிறதுக்கு ஏதுமா ஏதாதா என்று பெற்றோர்கள் குழந்தைகளிடத்திலையும் அறவே வெட்கமில்லாமல், வெட்கமும் மானமும் இல்லாமல் பார்க்கக்கூடிய, ஒரே இடத்தில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய மிக மோசமான ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் சகோதரர்களே, நாம் ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறோம். சமூகம் நாம் ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர்கள் நாம் இந்த இடத்தில் உஷாராக வேண்டும். சகோதரர்களை, இதற்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்கவே வேண்டும். சிலர் கேட்கலாம், இதிலிருந்து எப்படி தவிர்த்து கொள்வது? சில மார்க்க அறிஞர்கள் முக்கியமான 2 விடயங்களை எழுதுகின்றார்கள். இந்த பாட்டு கேட்கக்கூடிய பழக்கம் இருந்தால் எப்படி தவிர்த்து கொள்வது என்றிருந்தா கேட்டா, முதலாவது உண்மையிலேயே உலகம் அப்படி மாறி இருக்கிறது. ஒரு பஸ் வண்டியில ஏறினா பாட்டு கேட்டா தான் டிரைவருக்கு வாகனத்தை நேராக செலுத்தலாம். ஒரு வேன் ஓட்டக்கூடிய ஓட்டுநர் அவர் சரியான முறையில் வேன் ஓட்டுறதாக இருந்தால் அவர் பாட்டு கேட்டுதான் ஆக வேண்டும். ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து ஒரு டீ ஒன்றை குடிக்கிறதாக இருந்தா அங்கு பாட்டு போடாட்டி யாரும் கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க. உலகம் எப்படி மாறி இருக்கிறது அன்பானவர்களே, சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, நாம் இந்த இடத்தில் இருந்தால் முதலாவது சொல்கின்றார்கள், உள்ளத்தால் நாம் இந்த பாவத்தை வெறுக்க வேண்டும். அடே, இது ஒரு பாவம், இது ஒரு நலவை உண்டாக்க மாட்டாது, மோசமான 4 தன்மைகளை உண்டாக்கும். அது என்னுடைய வாழ்க்கையிலும், என்னுடைய மனைவியுடைய வாழ்க்கையிலும், என்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும் மிக மோசமான தன்மைகளை உண்டாக்கும் என்று நாம் அந்த வெறுப்பை உண்டாக்கினால் அந்த இடத்தில் நாம் இல்லாதவர்களை போல் மாறிவிடுகிறோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா உலிமத்தில் ஹதீஅத்து ஃபில் அர்த், பூமியில ஒரு பாவம் நடக்கும். நுணுக்கமாக கேட்போம், ஒரு பாவம் நடக்கும். அவர் பாவம் நடக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறாரு. ஆனா அந்த பாவத்தை அவர் ஃபகரிஹா, உள்ளத்தால வெறுக்கிறார். இது ஒரு பாவம், இதனை செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகும் என்று உள்ளத்தால் வெறுக்கிறார் என்றால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கான கமன் காப அன்ஹா, அவர் அந்த இடத்துல இல்லாதவரை போல் மாறி விடுகிறார். நாள் அவர் பிரயாணம் செய்து பஸ் வண்டியில் பிரயாணம் செய்திருக்கிறார். கொழும்பில் இருந்து ரத்னபுர அல்லது பதுல்லைக்கு பிரயாணம் சென்றிருக்கிறார். பாட்டு போடப்பட்டிருக்கிறது. உள்ளத்தால் வெறுத்தால் இவர் அந்த பஸ் வண்டியில் பிரயாணம் செய்யாததை போல் மாறிவிடுகிறார். ஆனால் இதுக்கு நேர் மாற்றமான ஒரு பகுதியும் இருக்கிறது. இதா உலிமத்தில் ஹதீஅத்து ஃபில் அர்த், ஒரு பூமியில ஒரு பாவம் நடக்குது. காப அன்ஹா, பாவத்தை விட்டும் தூரமாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, நுணுக்கமாக கேட்போம். இங்க ஒரு கல்யாணம் நடக்குது, இங்க ஒரு மியூசிக்கல் ஷோ நடக்குது, இங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அங்க ஆடுகின்றார்கள், பாடுகின்றார்கள், மதுபானம் பரிமாறப்படுகிறது.
வருகிறது. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வெட்கமில்லாமல் ஆடுகின்றார்கள். இவர் கட்டாரில் இருக்கிறார், துபாயில் இருக்கிறார், அல்லது வெளிநாட்டில் ஒரு பகுதியில் இருந்து ஆசை வைக்கிறார். நானும் இருந்தால் இந்த பாவத்தில், இந்த இடத்தில் நானும் இருந்தால் இதை கொண்டாடி இருப்பேனே, இந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டிருப்பேனே என்று அவர் ஆசை வைத்தால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கான கமன் ஷஹிதஹா, இவருடைய உடம்பு தூரத்தில் இருந்தாலும் இவர் இந்த நாட்டில் அந்த ஃபங்க்ஷன்ல வந்து ஆடியவரை போல், அந்த பாவத்தை செய்தவரை போல் மாறிவிடுகிறார் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, முதலாவது தன்மை, நாம் இந்த பாவத்தை வெறுக்க வேண்டும். இரண்டாவது எழுதுகின்றார்கள், எங்களுடைய சிந்தனையை நாம் மாற்ற வேண்டும். பாட்டு போடப்பட்டிருக்கிறது, எங்களுடைய கையில் போன் இருந்தாலும் குர்ஆனை கேட்போம், அல்லது நல்ல பிரசங்கங்களை கேட்போம், அல்லது எங்களுடைய காதுக்கு நாம் இவைகளை அப்படியே நாம் மறைத்துக் கொள்வோம். சொல்கின்றார்கள், ஒரு தடவை இமாம் நாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு மதீனாவுடைய பஜாரில் நான் நடந்து சென்று கொண்டிருந்தேன். நாம் இருவரும் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது சமிஅ சுன்னார தராஇ, ஒரு ஆட்டிடையன் சங்கீதம், கிட்டார் இணைத்துக் கொண்டு அந்த சத்தத்தோடு வந்து கொண்டிருக்கிறான். உடனடியாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தேன். ஃபஅத்கல இஸ்பஅஹு ஃபீ உذنஹி, தன்னுடைய இரண்டு கைகளையும் இரண்டு காதுகளிலும் அப்படியே அடைத்துக் கொண்டு சொன்னார், அதல அனித்தரி, வேறொரு பாதையால் திசை திரும்பி வேகமாக சென்றார்கள். நானும் அவர்களுக்கு பின்னால் நடந்து சென்றேன். வெகு தூரத்தில் போய் இரண்டு கைகளையும் எடுத்து கேட்டார்கள், அதஸ்மஉனா யா நாஃபி, நாஃபியே, அந்த சங்கீத சத்தம் கேட்கிறதா, அந்த கிட்டார் சத்தம் கேட்கிறதா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொன்னேன். ஹாகதா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃஅல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கீத சத்தத்தை கேட்டால் இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திருக்கிறேன் என்ற கருத்தை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தாபிஈ, அந்த இமாம் நாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, அன்பானவர்களே, இந்த பாட்டிலிருந்து எவ்வாதத்திலாக இருந்தாலும் நாம் இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே வேண்டும். இல்லாவிட்டால் நாடு காணாத, வரலாறு காணாத மிக மோசமான விளைவுகள் நாட்டிலே உண்டாகிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இதால நாங்க விளங்கிக் கொள்ளக்கூடாது. இதால எங்களோட வீட்டுல தானே பார்க்கிறாங்க, எங்களோட ரூம்ல தானே உள்ளவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இது ஒன்றோடு முடியக்கூடிய ஒன்றல்ல. நாட்டில் 23 லட்சம் முஸ்லீம்கள் வாழ்றோம். இந்த 23 லட்சம் முஸ்லீம்கள் நாங்க எங்களோட வீடுகளில் இருந்து, சகோதரர்களே, இந்த மொபைல் போனின் மூலமாக செய்யக்கூடிய பாவத்தை வெற்றி பார்த்தாலே நன்மைகளை விடவும் பாவம் தான் தலையில் தாடுது. ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது தெரியுமா? இலங்கையில சனத்தொகையை விடவும் 3 மடங்கு ஆண்ட்ராய்டு மொபைல் போன்கள் யூஸ் பண்ணப்படுது. 2 கோடி மக்கள் நாம் வாழ்வோம். சகோதரர்களை, அதை 3ஆக பெருக்கி பார்த்தா அந்த அளவுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் போன்கள் யூஸ் பண்ணப்படுது. தேவைக்காக வேண்டி யூஸ் பண்ணலாம், ஆனால் தேவையில்லாமல் இரவு நேரங்களில் இந்த பாட்டுக்காக வேண்டி, இந்த படத்துக்காக வேண்டி நாம் பார்த்தால் அடுத்த நாள் காலையில் பார்க்கிறோம் சமூகத்தில் அந்த பாட்டுல நடக்கிற மாதிரி, அந்த படத்துல நடக்கிற மாதிரி, அந்த கதையில பார்க்கிற மாதிரி, அந்த சீரியல்ல பார்க்கிற மாதிரி சமூகத்தில் நடக்கிறத சகோதரர்களே நேரடியாக நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் மிக ஆபத்தான நிலைமையை நாங்க அடைஞ்சிட்டோம். இப்படியெல்லாம் இருந்து கொண்டு எங்களுக்கு விரிவு காலம் உண்டாகணும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எங்களுக்கு சார்பாக வரணும், எங்களுக்கு சார்பாக ஜனாதிபதி வரணும், எங்களுக்கு சார்பாக பார்லிமெண்ட் வரணும், எங்களுக்கு சார்பான விலை கல்வி உண்டாகணும், எங்களுக்கு சார்பான நல்ல மக்கள் உண்டாகணும்.
இப்படி எதிர்பார்க்கிறது சகோதரர்களே. பஹாதா பஈதுன், சமகால சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இது ஒரு பொழுதும் கியாமத் நாள் வரும் வரைக்கும் நாம் ஆயுள் நீடிக்கப்பட்டு இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் ஒரு பொழுதும் நடக்காது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் பக்கம் திசை திரும்புவோம், பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். சகோதரர்களே, கடைசியாக சொல்கிறேன், நன்மைகளை விடவும் பாவம் அதிகரித்தால் அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா இருக்கிறது. 4 விதமான சோதனைகளை அல்லாஹ் உண்டாக்குவான். இந்த 4 விதமான சோதனைகளையும் நாங்கள் நேரடியாக நேச்சுரலா நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லயத்தி அன்ன அலன் நாஸி ஸமான், மக்களுக்கு ஒரு காலம் வரும், யுஹிப்பூனல் மஆசி, பாவம் செய்வதை விரும்பி செய்வார்கள், வயன்ஸௌன தௌபா, தௌபா செய்வதற்கு மறந்து விடுவார்கள். இதற்கான அம்ரு கதாரி, விடயம் இவ்வாறு நடக்கும் என்றிருந்தால் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை 4 விடயங்களின் மூலமாக சோதிப்பான். முதலாவது சொன்னார்கள், இப்தலாஹுல்லாஹு பில் மலா, அந்த சமுதாயத்தை அல்லாஹ் விலை உயர்வின் மூலமாக சோதிப்பான். சகோதரர்களே, அன்பானவர்களே, எங்களோட நாட்டில் நேரடியாக எங்களோட ஊர்ல எங்களோட நாட்டில் பல பிரதேசங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டம் என்ன நடக்கும் தெரியாது. பெருநாளைக்கு முன்பதாக எத்தனை சாமான்களுடைய விலை கூடும் என்று தெரியாது. இது சகோதரர்களே வேறொன்றுமல்ல, நாங்க பார்க்கிற படம் பாட்டு எங்கள் மூலமாக உண்டாகக்கூடிய பாவங்களுடைய விபரீதம். இரண்டாவது சொன்னார்கள், இப்தலாஹுமுல்லாஹு பில் வபா மா லம் தஸ்மஉ மின் அஸ்லாபிக்கும், உங்களுடைய முன் சென்ற சமுதாயங்களில் கேள்விப்படாத பயங்கரமான வைரஸ்களின் மூலமாக, நோய்களின் மூலமாக அந்த சமுதாயத்தை சோதிப்பார். சகோதரர்களே, அன்பானவர்களே, இதை நான் சொல்லி நீங்கள் விளக்க வேண்டும் என்ற எந்த தேவையும் இல்லை. இந்த காலத்தில் பரவிருக்கக்கூடிய பயங்கரமான வைரஸ்கள், நோய்கள், சிக்கன் குனியா, இது போன்ற இந்த கொரோனா, இது போன்ற பயங்கரமான நோய்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது தெரியுமா? மருத்துவத்துறை கூட திகைத்து போயிருக்கிறது. இந்த வைரஸுக்கு, இந்த நோய்க்கு மருத்துவம் கண்டுபிடிக்கவே முடியாது, இதற்கு சிகிச்சையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் திகைத்து போய் கைவிடக்கூடிய அளவுக்கு மிக மோசமான நிலைமை மாறி இருக்கிறது என்றால் சகோதரர்களே, எங்களுடைய பாவத்தினுடைய விளைவு. மூன்றாவதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்தலாஹுல்லாஹு பிமௌத்தில் ஃபுஜ்ஆ, திடீர் மரணங்களின் மூலமாக அந்த சமுதாயத்தை அல்லாஹ் சோதிப்பான் என்று சொன்னார்கள். பாவங்கள் அதிகரித்தால் சகோதரர்களே, திடீர் மரணங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த ஜனாசா நியூஸ்களின் மூலமாக, அந்த குரூப்புகளின் மூலமாக ஒவ்வொரு நிமிஷமும் நாம் சகோதரர்களே இந்த ஜனாசா செய்திகளை நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றால், திடீர் மரணங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம் என்றால், அல்லாஹ் தஆலாவுடைய சோதனை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கடைசியாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்தலாஹுல்லாஹு பிஜௌரில் ஹுக்காம், மோசமாக, மனமுரண்டாக, கல்லஞ்சமாக ஆட்சி செய்யக்கூடிய அரசர்களை அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் சாட்டி விடுவான். கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய நாட்டில் நேரடியாக நேச்சுரலாக இதை நாங்கள் பார்த்தோம். எங்களோடு அந்யோன்யமாக பழகியவர்கள், எங்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்தவர்கள், எங்களோடு நல்ல முறையில் கொடுக்கல் வாங்கல் செய்தவர்கள் எங்களுக்கு எதிராக வந்தார்கள், எங்களுடைய அரசர்கள் எங்களுக்கு எதிராக வந்தார்கள் என்றால், வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறது என்றால் சகோதரர்களே, இது எங்களுடைய மிகைத்த பாவங்களினுடைய அறுவடை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, அன்பானவர்களே, அதனால் நாங்கள் பாவங்களுக்கு தௌபா செய்வோம். அதிகமாக இந்த காலத்தில், விலை உயரக்கூடிய காலத்தில், பாவங்கள் மிகைக்கக்கூடிய காலத்தில் இப்ப செய்ய வேண்டிய ஒரே ஒரு அமலை சொல்கிறேன். அன்பானவர்களே, நாட்டில் வாழ்வோம் 22 லட்சம் முஸ்லிம்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார மட்டும் இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்வோம். முன்னால் வாழ்ந்த சில மனிதர்களிடம் சொல்லப்படலாம், கல் கலத்தில் அஸ்ஆரு ஜித்தன்,
நாளுக்கு நாள் விலைவாசிகள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. நாம் என்ன செய்யணும்? இதற்குண்டான ட்ரீட்மெண்ட், தீர்வு இருக்கிறதா? சொன்னார்களாம், ஐன அன்தும் மினல் இஸ்திக்ஃபார். குர்ஆனை விட்டும் நீங்கள் எவ்வளவு தூரத்திலே இருக்கிறீர்கள்? இஸ்திக்ஃபாரை விட்டும் எவ்வளவு தூரத்திலே இருக்கிறீர்கள்? இஹ்ஃபதுஹா பில் இஸ்திக்ஃபார். இதை எவ்வளவு கூடினாலும், உப்பு 1 கிலோ 5000 ரூபாய்க்கு போனாலும் அது பிரச்சனை அல்ல. அதிகமாக நாட்டில் வாழக்கூடிய குர்ஆன சுன்னாவை விளங்கின முஸ்லிம்கள் நாங்க இஸ்திக்ஃபார மட்டும் செஞ்சோம்டா எல்லாத்தையும் அல்லாஹ் தலைகீழாக மாற்றி விட்டுடுவான். இஹ்ஃபதுஹா பில் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபாரின் மூலமாக மாற்றிக் கொள்ளலாம். குர்ஆனும் இதைத்தான் சொல்கிறது, சுன்னாவும் இதைத்தான் சொல்கிறது. சகோதரர்களை யோசிப்போம். ஒரு வீட்டில் சாதாரணமாக 5 பேர் இருக்கிறோம். 5 நேரம் தொழுகிறோம். ஒரு நேர தொழுகைக்கு பின்னால சராசரி ஒரு மனிதர், ஆண்களும் பெண்கள் எல்லாம் ஒரு நேர தொழுகைக்கு பின்னால் 200 இஸ்திக்ஃபார். அப்ப சராசரி 5 நேரம் தொழுதால் ஒரு மனிதனின் மூலமாக 200 இஸ்திக்ஃபார் வந்து விடுகிறது. வீட்டில் 5 பேர் இருந்தால் 5000 இஸ்திக்ஃபார், 10 பேர் இருந்தால் 10000 இஸ்திக்ஃபார். நாட்டில் 23 லட்சம் முஸ்லிம்கள் வாழ்கிறோம். ஒரு மாசம் தொடர்ச்சியாக நடக்கும் என்றிருந்தால், அல்லது தொடர்ச்சியாக நாம் இதை பிடித்துக் கொள்வோம் என்றிருந்தால், வரக்கூடிய பெருநாள் தேவல்ல, இன்றைக்கு இரவுல நாங்கள் தலையை வச்சு அடுத்த நாள் காலையில கண் விழித்து பார்த்தா அல்லாஹ் எல்லா நிலைமைகளையும் மாற்றி எங்களுக்கு சார்பானதாக அல்லாஹ் ஆக்கியிருப்பான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பாவங்களை விடுவோம், அதிகமாக தௌபா செய்வோம், அதிகமாக இஸ்திக்ஃபாரை பட்டு பிடித்துக் கொள்வோம். இதை பெண்களுக்கும் போய் சொல்லி அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய சொல்வோம். இதனை நாமும் எடுத்து நடப்போம். எங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லி அதிகமாக இந்த அமல்களில் ஈடுபடுவோம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இந்த நாட்டில் ஒரு 10 வருடத்துக்கு முன்பதாக எப்படி நிம்மதியாக சுபீட்சமாக விலை கல்வோடு பொருளாதார சிக்கல் இல்லாமல் எப்படி நாம் வாழ்ந்தோமோ அப்படியாப்பட்ட ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கையை அடைந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பாவப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. அதிகமான பாவங்கள் செய்து உடனத்திலே கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை விட உங்களுடைய ரஹ்மத் ரொம்ப விசாலமானது யா அல்லாஹ். அந்த ரஹ்மத்தாய் நம்பி வாழ்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய கெட்டித்தனத்தை நம்பி வாழவில்லை யா அல்லாஹ். அதிகமாக பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். உண்மையில் ஈடுபட்டிருக்கிறோம் யா அல்லாஹ். உண்மையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். இதோ இந்த நேரத்தில் ஒப்புக்கொள்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய மாளிகையில் இருந்து ஒப்புக்கொள்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய கரங்களை தட்டி விடாது யா அல்லாஹ். நிம்மதியான சுபீட்சமான வாழ்க்கையை உண்டாக்கி யா அல்லாஹ். பாவங்களை விட்டும் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். தௌபா நசூஹா நசீபாக்கி யா அல்லாஹ். கலப்படமில்லாத தௌபா நசீபாக்கி யா அல்லாஹ். எங்களுக்கு சார்பான நிம்மதியான வாழ்க்கையை உண்டாக்கி யா அல்லாஹ். விலைகள் சரியாக அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது யா அல்லாஹ். விலைகளுக்கு சொந்தக்காரன் நீயாக இருக்கிறாய் யா அல்லாஹ். உன்னை நம்பி வாழ்கிறோம் யா அல்லாஹ். கடுமையாக விலை அதிகரித்திருக்கிறது யா அல்லாஹ். மக்கள் நிறைய வறுமை போட்டு கீழாக வாழ்கின்றார்கள் யா அல்லாஹ். கஷ்டத்தோடு தின்ன முடியாமல் சாப்பிட முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அனைத்தையும் ரப்பாக இருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களுக்கு சார்பான நிலைமைகள் உண்டாக்கி யா அல்லாஹ். எங்களுக்கு எதுவான நிலைமைகள் உண்டாக்கி யா அல்லாஹ். எங்களுக்கு சார்பான அரசர்கள் உண்டாக்கி யா அல்லாஹ். எங்களுக்கு சார்பான பார்லிமெண்ட் உண்டாக்கி யா அல்லாஹ். எங்களுக்கு சார்பான அமைச்சர்கள் உண்டாக்கி யா அல்லாஹ். எங்களுக்கு சார்பான மக்கள் உண்டாக்கி யா அல்லாஹ். அந்நியமாக விளக்கக்கூடிய மக்கள் உண்டாக்கி யா அல்லாஹ். ஒற்றுமை உண்டாக்கி யா அல்லாஹ். நல்ல விலை கல்வி கேட்கிறோம் யா அல்லாஹ். அதற்கு சொந்தக்கான நீயாக இருக்கிறாய் யா அல்லாஹ். நல்ல விலை கல்வி உண்டாக்கி யா அல்லாஹ். எங்களுக்கு சார்பான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் உண்டாக்கி யா அல்லாஹ். எங்களுக்கு சார்பான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் உண்டாக்கி யா அல்லாஹ். நல்ல துஆக்களை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்திலே கையெழுந்திருக்கிறோம் யா அல்லாஹ். பள்ளியுடைய சூழலிலே கையெழுந்திருக்கிறோம் யா அல்லாஹ். மலக்குமார்கள் ஆமீன் சொல்லக்கூடிய நேரத்திலே
கையெழுக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய கைகளை தட்டி விடாதே யா அல்லாஹ். எல்லா குர்ஆனை சுமந்த ஹாஃபிஸ்கள் கையெழுக்கிறோம் யா அல்லாஹ். நாட்டு நிலைமைகளை பாதுகாப்பாயாக, எல்லா நிலைமைகளையும் எங்களுக்கு சார்பானதாக மாற்றி வருவாயாக. எல்லா குறிப்பாக இந்த மஹல்லாவை கபூல் செய்து கொள்வாயாக. ஒற்றுமையான மஹல்லாவாக மாற்றுவாயாக. முன்புதாரம் உள்ள மஹல்லாவாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தாய்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யாரெல்லாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ நல்ல வழிகளை கொண்டு அவர்களுடைய ஆய்வை ஈரமாக்குவாயாக. யாரெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய மண்ணறையை பொன்னறையாக மாற்றுவாயாக. சொர்க்கம் பூங்காவனமாக மாற்றுவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அலாவை நசீபாக்குவாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவாக மாற்றுவாயாக. நாங்கள் அனைவரும் உங்களை சந்திக்கக்கூடிய தினத்தை சந்தோஷமான தினமாக மாற்றுவாயாக. பெருநாளுடைய தினமாக மாற்றுவாயாக. சிரித்த வண்ணம் உன்னை சந்திக்க தோல்வி செய்வாயாக. இந்த சிறிய துஆவை நீ கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.